ஜெய் ஸ்ரீராம் சார். ஜெய் ஸ்ரீராம், வாழ்க வளமுடன். நாங்கள் சார் ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, அப்புறம் எப்படி என்ன தெரியும், எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அப்புறம் டே 1லேருந்து இப்போ வரைக்கும். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரணுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மாகங்கா இதில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஈவன் நான் வந்து ஒரு டூரிசத்தை சார்ந்தவன் இருந்தாலும் கூட ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் வந்து இந்த மாகங்கா டூரிசத்தில் இணைஞ்சி பிரயாணம் பண்ணுறோம். ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து அந்த அம்மா கேர் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நாங்கள் ஏஜ்டு பீப்புள் ட்ராவல் பண்ணுறோம், அவுட் சைடர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம்னும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஃபேர்னஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் கேர். எல்லாத்துலேயும் ஒரு கைடு வருவாங்க, இதில் நிறைய கைடு 7 பீப்புளுக்கு கூடயே இருந்து அசிஸ்ட் பண்ணி அவங்கள கேரி பண்ணி ஒவ்வொரு ஸ்தலமாக இன்றைக்கி நாங்கள் 8th டேயில் இருக்கிறோம். இந்த 8 நாளும் கொஞ்சம் கூட எங்களுக்கு டயர்டுன்றது இல்லை. பிகாஸ் அவங்களுடைய ப்ரோக்ராம் சார்ட் வந்து அந்த அளவுக்கு வெல் பேலன்ஸ்ட் அண்ட் வெல் டிசைன்டு. ஆல்சோ அக்காமடேஷன், ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஃபுட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்றாற் போல் எல்லாருக்கும் அந்த ஃபுட்டையும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிளேசஸ், நாங்கள் காசியில் வந்து சிவராத்திரி டைமில் மாசி மாதத்தில் டெய்லி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணோம். ஒரே நாளில் 3 தடவை கூட தரிசனம் பண்ணோம். நேற்று சிவராத்திரி, நேற்றும் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த கங்கையில் குளித்ததாக இருக்கட்டும், நைமிசாரண்யம் தேவராஜன பெருமாளை தரிசனம் பண்ணது, எவ்ரிவேர் அக்காமடேஷன், ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, everything is அயோத்தியா ராம்லீலா தர்ஷன். ராம்லீலா தர்ஷன் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள், வெரி கம்ஃபர்டபுள், வெரி ஷார்ட் டூரியேஷன். ரொம்ப நல்ல ஆனந்தமாக எல்லா சுவாமிகளையும் சேவித்தோம். எங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு இதுக்கோ போய் உட்காந்து 1 மாதம் 1 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தியானத்தினால கிடைக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் நாங்கள் ஆக்சுவலாக பிளாங்காக தான் இருந்தோம். மாகங்கா டூரிசம் ரஞ்சினி அம்மா கேரி பண்ணிக்கிச்சு எங்களை, லைக் கிட்ஸ் மாதிரி கேரி பண்ணி எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக காமிச்சு விட்டாங்க. ஃப்ரம் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணதுலேருந்து சாப்பிடாமல் வந்திருப்பாங்களேன்னு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்து அகெயின் அண்ட் அகெயின் ஐ வுட் லைக் டு ட்ராவல் திஸ் திங், திஸ் மாகங்கா tourism. I will suggest to everybody, don't fear about the travel and anything, just come and contact. திருவேணி சங்கமத்தில் நம்ம மாலை பொழுதில் போய் ஸ்நானம் பண்ணோம் இல்லையா? ஆமாம். அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னொன்று பர்சனலைஸ்டாக கூட அந்த திதி, அந்த மூன் அண்ட் சன் இதனுடைய மூமெண்ட்டில் வச்சு இவங்க கொஞ்சம் பிளான் பண்ணுறாங்க. எப்போ, எதை, எங்கே, எப்படி செய்யணும்ன்றத நல்லாவே அங்கே அப்படி நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. லாட்டில் நிறைய அஸ்ட்ரானமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ட்ராவலிங், எவ்ரிதிங் இஸ் டூயிங். அதுவும் இல்லாமல் அவங்க மதன் எங்கள் கூடயே வந்தாப்புல. ஓகே, ஹாப்பி ஜர்னி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? ஹாப்பியாக? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. நான் வந்து உங்களுடைய வீடியோவோ உங்களுடைய அறிமுகமோ எதுவுமே எனக்கு தெரியாது. எங்க வீட்டில் அவர் சொன்னாரு, நான் கிளம்பி வந்தேன். இங்க வந்த உடனே தான் எல்லாரையும் பழக்கம், எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம் நாங்க. இப்படி நானும் நிறைய டிராவல் போயிருக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு டிராவல் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து ஒரு சின்ன பையன் 10th படிக்கிற பையனும் வந்திருக்கிறான். மற்றவங்க எல்லாம் நாங்க எல்லாமே ஏஜ்டு பீப்புள் தான். எங்களோட அவனும் ஈடு கொடுக்குறான். அம்மாவும் சின்ன வயசுல இப்படி ஒரு எங்களுக்கு இதை வந்து பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே தைரியமா வரலாம், எந்த ஒரியும் வேணாம். சாப்பாடு முதல் கொண்டு உங்களை கவனிக்கிறது முதல் கொண்டு எல்லாமே நல்லா பாத்துக்கிறாங்க. கூட அவங்க மட்டும் இல்ல,
கூட சாட்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா, நார்த் இந்தியன்கள், அவ சாட்சியா கூட இருந்து அவளும் பாத்துக்கிறான். ஹரிஷ்னு ஒரு பையன் இருக்கான், அவனும் நல்லா பாத்துக்கிறான். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நோ ஒரி, நோ ஹரி இந்த டிராவல். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். கீப் ட்ராவல். ஹர் ஹர் மகாதேவ். ஹர ஹர மகாதேவ். சார் ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என்ன டயர்டாக இருக்க மாதிரி இருக்கீங்க? சூப்பரான இல்லை டயர்டாக இருக்க மாதிரி இருக்கீங்களே. அதான் நல்லா இருக்கீங்கல்ல? டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. மாகங்கா டூரிசம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மாகங்கா டூரிசம் வந்து நாங்கள் வீடியோ பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். யூடியூப்பில் தான் கண்டுபிடிச்சேன்னா நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஆர்வமாக இருந்தது. உடனே நான் எதுவுமே என்கொயரி பண்ணவே இல்லை, எந்த என்கொயரி பண்ணல. எப்படி கூப்பிடுவாங்க, ரூம்லாம் எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நான் வரேன் மேடம், அவ்வளோதான், அமௌண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படி தான் சொன்ன உடனே நான் வேறு ஒன்றும் நான் என்கொயரியே பண்ணல. அதில் நான் வந்து நிறையா யூடியூப் பார்த்து நிறையா நான் வந்து வெல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். நான் அதனால் வந்தேன். நல்லா அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நல்லா தரிசனம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஒன்றுக்கு ஒரு குறை இல்லை, எல்லாம் நல்லா இருந்தது. நீங்கள் எல்லோரும் வந்து மாகங்கா டூரிஸ்ட் எல்லாம் வந்து நீங்களும் எல்லாம் என்ஜாய் பண்ணணும், நல்லா தரிசனம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். நைமிஷாரண்யம், அயோத்தியா, பிரயாக், காஷி, நேற்று கயா, ஜார்க்கண்ட் வரைக்கும். இப்போ நாளைக்கு ஜார்க்கண்ட் போகிறோம். இன்றைக்கி போயிடுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு தர்ஷன் எப்படி இருந்தது? விஸ்வநாதர் கோயிலில் தர்ஷன் எப்படி இருந்தது? அயோத்தி தர்ஷன் சொல்ல மேம் எப்படி என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. காசியில் வந்து 6 முறை பார்த்தேன் நான் சார். ஒரு முறை பார்க்குறதே பெரிய விஷயம், ஆனால் நான் 6 முறை பார்த்தேன். ஒரு முறை வந்து பகவானை தொட்டும் பார்த்தேன், நான் ஸ்பெஷல் தர்ஷன் பார்த்தேன். ரொம்ப ஆனந்தமாக பார்த்தேன், ஆனந்தமாக இருந்தது, குறையே இல்லை. அதே போல் ரூமெல்லாம் அது கயாலையும் நல்லா தர்ஷனம் பார்த்தேன். எல்லாம் நல்லா சாப்பாடு நல்லா அருமையான சாப்பாடு. ரியலி என் ஒய்ஃபு நல்லா என்ஜாய் பண்ணப்போ உடனே ஐ வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஹாய் மேம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என்னோடய ஜேர்னி அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையும் சூப்பராக எல்லாம் தரிசனமும் நல்லா இருந்தது, சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. நல்லா அருமையாக கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரஞ்சிதா நல்லா கேர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் கூப்பிட்டு போகாமல் ஒரு 10 பேர் 12 பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக கவனிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு நல்ல வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து அயோத்தியிலலாம் அவ்வளோ அருமையான தரிசனம், சூப்பர் தரிசனம். விஸ்வநாதரை நினச்சே பார்க்காத அருமையான தரிசனம். 5-6 இடம் பார்த்தோம், எல்லாம் தொட்டு பார்த்தோம். நைட்டு சயன ஆரத்திலேருந்து எல்லாம் பார்த்தோம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சிவராத்திரி அன்னைக்கு காலங்காலத்தில் கேதார்நாத் கோயில் போயிட்டு வந்ததில் அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. அப்புறம் கங்கையில் ஸ்நானம் பண்ண நிறைய ரொம்ப நல்லா இருந்தது. ஹர் ஹர் மகாதேவ்.